கார்ட்டூன் சேனல் வழங்கும் நான் காணும் கனா நீயா கல்யாண வைபோகம். மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஐயோ, எங்க அத்தை கிளவி வேற ஓவர் ஸ்பீட்ல போற மாதிரி இப்படி பைக்க ஓட்டா புரு புருன்ட்டு. இதுங்களை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே அந்த ராத்திரி முழிக்க. இது வேறயா? ஐயோ எப்பா, தலைய வலிக்குதே. இந்த அத்தை கிளவி டார்ச்சர் தாங்க முடியலப்பா. காதுல பஞ்சு தான் வச்சுட்டு படுக்கணும் போல. இது யாரு? இது வேறயா? போச்சா, இன்னைக்கு நம்மள தூங்க விட்ட மாதிரி தான். யார் அது இப்படி போடுறது? கடவுளே, முடியலையே, என்னை காப்பாத்து. ஏ ஏக்காவ், ஏ ஏக்காவ், அலமேலக்கா ஏந்திரிக்கா. இது ஏந்திரிக்காது போல. ஏட்டி மயிலு, மயில ஏந்திரிடி. போடி சின்ன பொண்ணு, எதுக்குடி இப்ப கூப்பிடுற? தூங்கவே விட மாட்டியா? உனக்கு என்ன தாண்டி பிரச்சனை? ஏடி, பிரச்சனையே பிரச்சனை தாண்டி. வெறும் காற்று வெளியிடையா இருக்குடி. காற்று வெளியிடையா? என்னடி ஒன்றும் புரியல. காத்தே வரமாட்டேங்குது, நானும் பெரண்டு பெரண்டு படுக்கிறேன். காற்று வெளியிடைங்கிற? ஐயோ, இதுங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. செடி ஏந்திரடி. எப்பா, என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நிம்மதியா தூங்க கூட விட மாட்டேன். செடி பொறுமையா இருடி, எல்லாம் ஏந்திரிச்சிட போறாளுங்க. ஐயோ, எல்லாத்தையும் தூங்குறாளுங்க, என்னைய மட்டும் ஏன்டி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க? சொல்றேன்டி. அம்மா, எதுக்கு மூக்குல கை வச்சுக்கிட்டு இருக்க? அதான் சொல்றேன், இரு. என்னடி இது இப்படி நாருது? ஏடி, இப்ப புரியுதா எதுக்கு நான் மூக்குல கை வச்சுக்கிட்டு இருக்கேன்னு? புரியுதுடி. இருந்தாலும் இதெல்லாம் இயற்கை இல்லையா? இதுக்கு ஏன் இப்படி ஆட்டம் போடுற? ஏடி, இயற்கையா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடி? ஒரு தூங்கவே முடியலடி. டரு புருட நாலா பக்கமும் அடிச்சுக்கிட்டு இருக்கவோ யாருன்னு தெரியல. இவ்வளோ கக்கூசு தான் இருக்குல்ல, பாத்ரூம் போலாம்ல, எதுக்கு இப்படி பண்ணது போலன்னு ஒன்றும் புரியலடி. ஏடி, டீச்சர் மாதிரி அடி பேசுறேன், டீசெண்டா பேசுடி. டீசெண்ட் ஒண்ணுதான் குறைச்ச, இதுங்க டீசெண்டா இருக்குதுங்களாடி. சரி, இப்ப இதுக்கு என்னதான் பண்ணுங்கிற? ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த சவுண்டு கேட்கக்கூடாது. ஆயா, இது என்ன கடையால இருக்கு? உனக்கு சவுண்டு கேட்கக்கூடாதுன்னு இருக்கு, அவங்க நிம்மதியா இருக்க முடியாதா? ஏடி, சும்மா மூட்டி பாரு. என்னால முடியாது. முடியாதுன்னா கிளம்பி போடி, நான் தூங்க போறேன். ஆயா, நிம்மதியா தூங்க விட மாட்டாப்பா இவன். ஏடி, என்னடி விட்டுட்டு தூங்குற? ஒழுங்கா வந்து படுக்கிறனா படு, இல்லைன்னா அவ்வளோதான். எப்படி நான் தூங்குவேன்? இவளுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. அடியாத்தே, இவளுங்க வேற ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க, எவ்வளவு இன்னும் தெரியல. நிம்மதியா தூங்கவே முடியாது போலயே. ஏடி மயிலே, ஏடி மூடிக்கிட்டு இப்ப படுக்க போறியா இல்ல அவ்வளவுதான் உனைய? ஐயோ, இவ வேற நிலைமைய புரியாம. சரி, படுப்போம். சரி, நல்லதுடி நல்லது. நல்லா ஜாலியா காற்று விளையாடி பண்ணிக்கிட்டு தூங்குங்க. என்னாலதான் தூங்க முடியல. சரி, இந்த கண்ணாடி போட்டு தூங்குவோம். இறைவா, இந்த அத்தை கிளம்பி வேற. போங்கடி, நீங்க என்னமோ பண்ணிக்கோங்க, ஆளை விடுங்க, நான் எதுவும் சொல்ல போறதில்ல. என்ன இது வயிற்ற போட்டு இப்படி அழைச்சது? பாத்ரூம் வேற எங்க இருக்குன்னு தெரியலையே, போயிட்டு வருவா. அடியே குசும்பு பிடிச்ச குந்தாடி கிளவி, நீதான் இதுக்கெல்லாம் காரணமா? என்னெல்லாம் செஞ்சு போட்டு அமைதியா படுத்திருந்தா பாரு. எப்பா சாமி, எப்பா இப்பயாவது பாத்ரூம் போறாளே, போடி முதல்ல. என்ன வயிற்ற போட்டு இப்படி அழைச்சது? சரி, பாத்ரூமுக்கு போறதான் நல்லது. அது தானடி அப்பயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், போய் தொலைடி கேள்வி. எப்பா, என்ன இவ எல்லாருமே அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறாளுவா? சரி, நம்ம போயிட்டு வருவோம். என்ன இது மறுபடியும் அலசுது? எப்பா, நல்ல வேலை காத்து போயிருச்சு. ஐயோ அம்மா, குண்டு கிளவி. எப்பா, இவளை எப்படி தாங்குறது? ஆல்ரெடி அம்மா டிஸ்டன்ஸ்ல இருக்கும் போதே நாத்த தாங்கல, இதுல வர கரெக்டா காத்து வந்து என் மூஞ்சுக்கிட்ட வந்து அதான் பெரியது இவளுக்கு. ஐயோ, இந்த என்ன வேலை போறதுக்குன்னு தெரியலையே. சீக்கிரம் விரிஞ்சு வேற தொலைய மாட்டேன்து. நம்ம வந்து
செஞ்ச தப்பே இங்க வந்து படுத்துதான். நம்ம முதல்ல கீழே எஸ்கேப் ஆயிடுவோம். எஸ்கேப். என்ன இது விடுந்துருச்சாட்டுக்கு? என்ன எவ்வளவு ஏந்திரிக்காம இங்க இப்படி தூங்குற அளவு? எங்க இங்க கிடந்த சிப்பாய காணோம். எங்க போனாலும் தெரியல. இவ்வளவு வேற இப்படி தூங்கிட்டு இருக்காளவோ? போய் அந்த அலமையில ஏறி எழுப்பி விடுவோம். இவ்வளவு தூங்கிட்டு இருக்காளவோ? அந்த கழுதைய காணும். எங்க போனான்னு தெரியலையே. ஆமா, நல்லா திங்கிறதெல்லாம் திண்டு விட்டு பாத்ரூம் வந்திருக்கும். அதான் கரெக்ட் டைமுக்கு போயிருப்பான். சரி, நம்ம இவ்வளவு எழுப்பிடுவோம். ஏட்டி அலமையில ஏந்திரடி. யார் அது? நாளைக்கு எழுப்புங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம். அது நாளைக்கு எழுப்பவா? ஏட்டி இன்னைக்கு உன் மவுளுக்கு கல்யாணம்டி, ஏந்திரி. ஐயோ அத்தாச்சி, ஆமா அத்தாச்சி, மறந்தே போயிட்டேன் அத்தாச்சி. சாரி அத்தாச்சி. ஏட்டி எனக்கு ஏமாட்டி சாரி சொல்ற? போய் வேலையை போய் பாரு. இப்பதான் 4:30 மணி ஆகுது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் லேட்டெல்லாம் ஏஞ்சிக்கல. சரி சரி அத்தாச்சி, நான் வேற மறந்துட்டேன். இல்லை அத்தாச்சி, அவர் வந்து எழுப்புவாருன்னு பார்த்தேன். சரி யார் எழுப்புனாத்தான் என்ன? போய் வேலையை பாரு. பொண்ணு எந்திரிச்சிடலான்னு பாரு. நல்லா அப்புறம் வேலையெல்லாம் பார்க்கணும்ல, நிறைய வேலை இருக்குது. போய் பாரு என்னன்னு. சரி அத்தாச்சி, இவளுங்க எந்திரிக்கும் போதே எந்திரிட்டு வரட்டும். இவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஆமா, பெரிய வேலை செஞ்சுட்டாளுவா. தூங்கி எந்திரிச்சு வரட்டும். நான் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ண போறேன்? வா, ஏதாவது வேலை இருந்தா பார்ப்போம். சரி வாங்க அத்தாச்சி. எங்க இவர் போனாரு? காலையில வந்து நம்ம எழுப்புவாருன்னு பார்த்தா நைட்டுலேயும் பார்க்க முடியல. எங்கே போனாருன்னு தெரியலையே. வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போனாரு, இன்னும் வரவே இல்லை. சரி கீழே போய் பார்ப்போம். ஏதோ வேலைக்கீழே செஞ்சுட்டு கிடக்க போறாரு மனுஷன். என்னட்டி தண்ணி வய புலம்பிக்கிட்டு இருக்கா? ஆச்சி ஒன்றும் இல்லை, வாங்க போகலாம். போப்பா. அண்ணா சாப்பாடெலாம் ரெடியாண்ணா? காப்பிலாம் எல்லாம் ரெடியா? காப்பியெல்லாம் இருக்காண்ணா? கொஞ்சம் குடிப்போம். இருக்குமா அலமையிலே? வா. ஐயா, சாப்பாடெல்லாம் எப்படி செஞ்சிருக்கீங்க? நல்லா ருசியா இருக்கும்ல? நிறைய பேர் வருவாங்க ஐயா. பெரிய வீட்டுக்காரிய வேற. எதுவும் குறைக்கிற வச்சுக்கூடாதீங்க. நம்ம பிள்ளை அலமையிலே. ஏம்மா அதெல்லாம் நீங்க சொல்லாதீங்கம்மா. அலமையிலே என் பிள்ளையும் மாரி தான். அதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் அசத்திப்படுவோம். நைட்டு சாப்பாடு எப்படி இருந்துச்சு சொல்லவே இல்லை? ஐயோ ஐயா, நைட்டு சாப்பாடுலாம் சூப்பராக இருந்துச்சுங்க ஐயா. நல்லா தயார் இருந்துச்சு. இல்லை சொல்கிறேன், கல்யாண சாப்பாடு இல்லை. அதனால விவரமா பார்த்து பண்ணுங்க. நீங்கள் இருந்து பண்ணா தான் நல்லா பண்ண மாதிரி இருக்கும். அதை சொல்ல தான் வந்தேன். அதெல்லாம் கவலைப்படாத கையை பார்த்துக்கலாம். சரிப்பா. காப்பி இருந்தா கொஞ்சம் கூட. வாங்க வாங்க வந்து சாப்பிடுங்க. அண்ணா ஒன்றும் அவசரம்லாம் இல்லை. ரெடியாக இருந்தால் மட்டும் தாங்க, குடிச்சிட்டு வேறு வேலை பார்க்குறோம். வேற ஒன்றும்லாம் இல்லை. அதெல்லாம் ரெடியாக தான் இருக்கு. நாங்கள் வேலை செய்யறவங்களுக்கு அப்புறம் காப்பி போட்டோம்ல. வா வந்து சாப்பிட்டு போ. சரிங்க ஐயா. அத்தாச்சி ஒன்றும் இல்லை அத்தாச்சி, அவரை காணும். நைட்ல இருந்து நான் பார்க்கவே இல்லை. நான் கூட பார்த்தேன் தம்பிய. என்ன அத்தாச்சி சொல்றீங்க? பாத்தீங்களா? எங்க அத்தாச்சி பாத்தீங்களா? நல்லா இருக்காருல்ல? அது என்னடி, நேற்று ராத்திரி பார்த்தேன் உங்க வீட்டுக்கு போயிட்டு இருந்துச்சு. என்ன தம்பி இங்க வீட்டு பக்கம் வந்திருக்கீங்க அப்படின்னு. அது இருந்துச்சு. இது ஆபீஸ் வேலை கொஞ்சம் இருந்துச்சு. அதை ஒன்று அனுப்பி விடணும். அது வந்துட்டு அப்புறம் மண்டபத்துக்கு வந்துடுறாச்சு. நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னிச்சு. ஓ அப்படியாச்சு, ஓகே ஆச்சு. ஆஃபீஸ் வேலை தான் இருக்குன்னு சொல்லிட்டு டென்ஷனாக இருந்தார். முடிச்சிருப்பாரு, இந்த வந்துடுவார். அதெல்லாம் நீ கவலைப்படாதீ. ஆம்பளைகளுக்கு 1000 ஜோலி இருக்கும். அது மொ கல்யாணத்தில் அவன் எப்படி அப்புறம் சூதானம் இல்லாமல் இருக்கிறது? சூதானமாக இருப்பான். ஏன்னா வேலை பார்த்துட்டு இருப்பான். நீ எதுவும் யோசிக்காம காப்பி குடிச்சிட்டு வா போகலாம். சரி அத்தாச்சி. ஐயோ, ஆஃபீஸ் பிரச்சனை வேற தலைக்கு மேலே இருக்க போலையே. ஆல்ரெடி லாஸ்ன்னு சொன்னார். என்ன ஆச்சுன்னு தெரியல. கேட்குறப்பெல்லாம் அதெல்லாம் சரி பண்ணிட்டா சரியாயிடுச்சுன்னாரு. எனக்கு எதுவும் சரியா படலையே. அத்தாச்சி ஒன்றும் இல்லை அத்தாச்சி. சரி வாங்க போகலாம். காப்பி போதுமா? பாதி தான் குடிச்சிட்டு அப்படியே வச்சிருக்க. போதா அத்தாச்சி. வா ஏட்டி அலமையில இருடி, இவர்கிட்ட கேட்போம். சரி அத்தாச்சி. ஏப்பா சமையல்காரன், இவர் புருஷன் ராமுவை பாத்தியாப்பா? ராமையாவா? இல்லங்களே, பாக்கலீங்களே. ஏமா எதனா பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீ போய் வேலை பார்ப்பா. ஐயோ, இவன் வேற மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கா. இவ இப்படியே இருந்தா அப்புறம் அடுத்த வேலையை பார்க்க முடியாதே. சொல்லி சமாளிப்போம். ஏட்டி அலமையில. சொல்லுங்க அத்தா. ஏட்டி வேலையை பார்த்துட்டு அப்படியே வீட்டுல தூங்கி இருக்க போது. நீ இதுக்கு எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அது இதுன்னு பார்க்காம வேலை நிறைய இருக்கு, மறந்துட்டியா இல்லையா? ஆமா அத்தாச்சி. வா போய் வேலையை பார்ப்போம். ஏட்டி கல்யாண வீட்டுல இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா மாப்பிள்ள கூட என்னடி நினைப்பாங்க? கொஞ்சமாவது மூஞ்சி நார்மலா வையடி. சரி அத்தாச்சி, நான் போயிட்டு இருக்கேன், நீங்க வாங்க. அம்மா இவ என்ன சொல்றதா நின்னு கூட கேட்க மாட்டா. ஐயோ, இவ முடிக்கிறத பார்த்தாலே ஏதோ பிரச்சனையா இருக்கும் போலயே. முதல்ல அந்த தம்பி எங்கிட்ட நம்ம மாமனுக்கிட்ட விட்டு கேட்க சொல்லுவோம். அது ஒரு பக்கம் பார்த்தாலும் இந்த கல்யாணத்தை நடத்தணும், அவளுக்கு துணையா இருக்கணும். அவளுக்கு போயிட்டு தைரியத்தை கொடுப்போம். கடவுளே, இந்த கல்யாணம் நல்லா நடந்து
பண்ணணும் பாவம் அவ. அதெல்லாம் நல்லா நடக்கும், நம்பிக்கைதான் வாழ்க்கை. சரி நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம கார்ட்டூன் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், திருமண வாழ்த்துக்கள் போன்ற வாழ்த்துக்கள் ஏதேனும் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தெரிவித்தால் அடுத்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்படும். நன்றி, வணக்கம். நன்றி, அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.